எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்மளோட ஃபாலோவர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தார். நீங்கள் வந்து கடவுள் வந்து நமக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இங்கே இருக்க எல்லாமே கடவுள் தான் சொல்கிறீங்க, அப்போ வந்து நான் கோவிலுக்கு போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படிங்கிறது நம்ம செல்ஃபோட கனெக்ட் ஆகுறது. அது வந்து எப்படி ஆனாலும் சரி, அதுக்குன்ட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சில கோவில்லாம் போகும்போது அங்கே இருக்கிற அந்த ப்ரெசன்ஸ் வந்து நீங்கள் லிட்ரலாக ஃபீல் பண்ண முடியும். அங்கே இருக்கிற அந்த எனர்ஜி வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும். இதனால தான் நம்ம கோவிலுக்கு போனால் மன அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம். இங்கே நான் ஏன் ஒரு சில கோவில்னு பர்டிகுலர் சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த கோவில் போனாலும் உங்களால் அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியும், லைக் ஓரளவுக்கு. பட் ஒரு சில கோவில், லைக் இப்போ வந்து ஒரு 2000 வருஷம் பழமையான கோவில், லைக் 1000 வருஷம் பழமையான கோவில், இந்த மாதிரி கோவிலுக்குள்ளே நீங்கள் போகிறப்போ அங்கே இருக்கிற எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது அந்த கோவில் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கோ இல்லை 2000 வருஷத்துக்கோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கோவிலாக இருக்குன்னா, அந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் வேறு லெவலில் இருக்கும். உங்களால் அந்த ப்ரெசன்ஸ் வந்து ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். உங்கள் மனசு உடனே அமைதியாகும். இப்போ இது வந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க இடத்துல ஒரு 30 மினிட்ஸ்க்கு மெடிடேட் பண்ணிட்டு நான் கிளம்பி போயிடுறேன். இந்த இடத்துல நான் மெடிடேட் பண்ண இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு அந்த எனர்ஜி வந்து அந்த ப்ரெசன்ஸ் வந்து இருக்கும். அது என்னோடய இன்டென்சிட்டி, நான் எந்த அளவுக்கு டீப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கிறத பொறுத்து அந்த இன்டென்சிட்டி வந்து மாறும். ஸோ இப்போ இதுவே வந்து இந்த இடத்துல நான் ஒரு 10 வருஷத்துக்கு உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. லைக் 10 வருஷத்துக்கு இந்த இடத்துல நான் உட்காந்து மெடிடேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க தெரியாமல் வந்து உட்காடுறாங்க, சும்மா ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்போது வந்து உட்காடுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க மனசு ஆட்டோமேட்டிக்காக சைலன்ஸ்குள்ளே போகும். அந்த மன அமைதி எதுவுமே அவங்க பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இங்கே இருக்கிற அந்த ப்ரெசன்ஸ் வந்து அவங்கள ஸ்டில்னஸ்குள்ளே கொண்டு போகும். ஸோ இதுதான் பேசிக்காக நடக்குது. அந்த இடத்த நீங்கள் ப்யூரிஃபை பண்ணி வச்சுருக்கீங்க, லைக் பவர் ஏற்றி வச்சுருக்கீங்க அந்த இடத்துல. இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலெல்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிறதுக்கும் உங்கள் வீட்டில் பெட்ரூமோ இல்லை கிச்சனோ அங்கே இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அங்கே வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், இல்லைனா வந்து எதாவது மந்திரம் சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரெசன்ஸை நிறச்சி வச்சுருக்கீங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்குன்ட்டு ஒரு எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். அண்ட் இந்த ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் பழமையான கோவிலில் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. லைக் இப்போ நீங்கள் ஒரு பழமையான கோவிலே எடுத்துக்கிட்டாலும் அங்கே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை, லைக் எனர்ஜைஸ் பண்ணலை அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு பெருசாக ப்ரெசன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்த வந்து எந்த அளவுக்கு ப்ரெசன்ஸில் இருந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது புனிதப்படுத்தி வச்சுருக்காங்க, அதை பொறுத்து அந்த இன்டென்சிட்டி வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈஷா ஃபவுண்டேஷன் எடுத்துப்போம். அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 32 இயர்ஸ் சம்வாட்டாக தான் இருக்கும். இப்போது அந்த இடத்துல நீங்கள் போகும்போது அங்கே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெசன்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த இடத்த அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ காலகட்டம்ங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த இடத்த எந்த அளவு ப்ரெசண்ட்டில் இருந்து ரெடி பண்ணிருக்காங்க அதை பொறுத்து அந்த இன்டென்சிட்டி மாறும். ஸோ கோவில் மாதிரி இந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுற இன்னொரு இடம் எதுனா ஜீவசமாதி. நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ப்ரெசன்ஸை விட ஒரு சில ஜீவசமாதியில் நீங்கள் போகும்போது அங்கே இருக்கிற ப்ரெசன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அந்த எனர்ஜியோட அந்த இன்டென்சிட்டியே வந்து லைக் வேர்ட்ஸில் டிஸ்கிரைபே பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேயே பக்கத்துலேயே ஏதாவது ஜீவசமாதிலாம் இருக்குன்னா சும்மா போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பெருசாலாம் கோவில் மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க, ரொம்ப சின்னதாக தான் அதை கட்டி வச்சுருப்பாங்க. பட் அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஃபீல் பண்ணுற அந்த ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு உங்கள் பூஜாரையிலையோ இல்லை நீங்கள் இருக்கிற ரூம்லேயோ உட்காந்து மெடிடேட் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ அதோட இன்டென்சிட்டி, லைக் அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுற ப்ரெசன்ஸும் லிட்டலாக கிட்டத்தட்ட சேம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கோவில், ஜீவசமாதி இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு சும்மா உட்காந்துட்டு வரதை விட நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணிங்கன்னா, சும்மா ஒரு 10 நிமிஷம் பண்ணால் கூட அதோட இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ப்ரெசன்ட்குள்ளே வந்து நல்லா டீப்பாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் உங்களுக்கு ஏதாவது மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லாம் தெரியும், லைக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுவே வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா ஜஸ்ட் உங்கள் பிரெத்தை கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு உங்களோட மூச்சு காற்று அது உள்ளே போகிறது வெளில வர்றது வந்து நீங்கள் பேசிக்காக வாட்ச் பண்ணிங்கன்னா அதுவே போதுமானது. ஸோ இப்போ இந்த கொஷின் கேட்டவர் வந்து நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார், இங்கே கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், அப்படிங்கிறப்போ கோவிலில் ஒரு இடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கிறப்போ ஒரு தடவை கூட இந்த சமாதி ஸ்டேட் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அப்படிங்கிறப்போ இந்த கோவில், இந்த ஜீவசமாதி இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு சோர்ஸை எதுக்காக யூஸ் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். அண்ட் இப்போ இதுக்காகவே வந்து அதாவது உங்கள் தாட் ப்ராசஸ் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே கடவுளுங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, நான் ஏன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுதுன்னா
பேசிக்காக அது வந்து ஈகோ. உங்களோட மைண்டு வந்து ஒரு ஸ்டோரி கான்செப்டாக க்ரியேட் பண்ணிட்டு பேசுது. ஏன்னா நீங்கள் இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஷினே உங்களுக்கு ரைஸ் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் இந்த சமாதி நிலைக்கு வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் போயிட்டு வரீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ட்ரூத் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ரிவீல் ஆகிடும் ஒன்ஸ் நீங்கள் சமாதி ஸ்டேட்டுலாம் போகும்போது. இப்போ என்கிட்டலாம் வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்து எதுக்கு மற்றவங்க சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஓஷோ சொல்கிறதா இருக்கட்டும், ஜே கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி பர்சன் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது கோட்ஸ் இருக்கும்ல, ரமண மகர்ஷி கோட்ஸ் அந்த மாதிரி, அதெல்லாம் எதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க நம்ம க்ளோஸ் சர்க்கிள் இருக்குன்னு கேட்குறது. லைக் அது வந்து நீங்கள் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறது தானே சொல்கிறீங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில். பட் அது அப்படி கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ட்ரூத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்க எல்லாமே ஒன்று தான். இப்போ ஓஷோவாக இருக்கட்டும், ரமண மகர்ஷியாக இருக்கட்டும், அதாவது அந்த டியூவாலிட்டி இருக்குல்ல, ஒரு கேரக்டர் சொல்லி அவங்க நான் அப்படின்னு சொல்கிறது, அது அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து அந்த ட்ரூத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அந்த ட்ரூத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அந்த ட்ரூத்தும் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க பேசுகிற விஷயமும் ஒன்று தான். ஸோ அது யார் எது சொன்னாலும் செல்ஃப் சொல்லுது, அவ்வளோதான். அந்த செல்ஃப், அந்த கான்ஷியஸ்னஸ் அது சொல்கிறது. ஸோ எனக்கு வந்து பேசிக்காக இது நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னா உட்காந்து நான் சொல்லலாம், அதுக்காக தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிட்டு. பட் இந்த மொமெண்ட்டை நான் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சோர்ஸ் இருக்குன்னா நான் டக்குன்னு தட்டி விட்ருவேன். ஸோ அவ்வளோதான். பட் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து இதையே நீங்களே சொல்லலை, நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்கிறது தானே சொல்கிறீங்க அந்த மாதிரி ஒரு தாட்டு. ஸ்டில் நம்ம போயிட்டு எல்லாருக்கும் இதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் இந்த ட்ரூத்தை யார் ரியலைஸ் பண்ணாலும் எந்த காலகட்டத்தில் இன்னொரு 1000 வருஷத்துக்கு அப்புறமும் சரி, ஆர் இந்த மில்கி வே கேலக்ஸிலே இதில் எங்கேயோ ஒரு கிரகத்தில் ஏதோ ஒரு உயிரினம் இந்த ட்ரூத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் ஒரே விஷயத்தை தான் சொல்லும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த ட்ரூத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் வரீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஈகோ ஐடென்டிட்டிஸ் இருக்காது. நான் ஏன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நீங்கள் தான். அந்த இடத்துல இருக்கிற எனர்ஜியும் நீங்கள் தான். அந்த செல்ஃப், அங்கே இருக்கிற அந்த ப்ரெசன்ஸ், அதுவும் உங்களுக்குள்ளே இருக்கிற ப்ரெசன்ஸும் வேறு கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் இந்த சமாதி ஸ்டேட்லாம் போயிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப அது அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான் நான் சொல்கிறேன். லைக் எப்போ வேணாலும் நீங்கள் ஈஸியாக போய்ட்டு வர முடியும்னு சொல்ல, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய வந்து உங்களுக்கு தாட் ப்ராசஸில் தான் வந்து ஸ்டோரிஸாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லலாம் இங்கே இருக்க எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறதுனால நான் அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணிட்டேன்னா கிடையாது. ஸோ அதுக்குள்ளே நான் அந்த ட்ரூத்தோட நான் உட்காரும்போது தான் நான் அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் அந்த சமாதி ஸ்டேட்லேருந்து வெளில வந்துட்டேன். இப்போது அந்த சமாதி நிலை கிட்ட இருக்கிற யாரோ ஒரு நபர், அது ஏதோ ஒரு குருவாக இருக்கலாம், அந்த மாதிரி பர்சன் கூட நீங்கள் கான்வர்சேஷனோ அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறப்போ உங்களால் ஈஸியாக அந்த ஸ்டேட்டுக்கு அட்டைன் ஆக முடியும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஈகோவாக மாறிடுது. இப்போ நான் வந்து சமாதி ஸ்டேட்டை அட்டைன் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறப்போ எனக்குள்ளே வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோங்கிறது பயங்கரமாக பில்ட் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஸ்பிரிச்சுவல் பற்றி நான் எதுவும் படிக்க மாட்டேன், நான் வந்து ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் அதெல்லாம் வந்து நான் எதுவும் பார்க்க மாட்டேன், நான் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. அந்த தாட் இருக்குல்ல, அந்த தாட்டு தான் பிரச்சனைனே சொல்கிறேன். உங்களுக்கு நேச்சுரலாகவே அது எதுவும் பார்க்க தோணுன்னா ப்ராப்ளமே கிடையாது. பட் அதை நான் சொல்லிட்டு இருக்கேன்ல வெளியே, நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற, அது எங்கேருந்து வருதுன்னா உங்களோட ஈகோ லேயர்லேருந்து வருது. ஸோ இப்போ நான் வந்து ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ஜே கிருஷ்ணமூர்த்தியோ ஆர் ஓஷோ வீடியோஸோ ஏதாவது சும்மா நான் அதை பார்த்துட்டு இருக்கப்போ என் கூட இருக்கவங்க வந்து கேட்பாங்க, ப்ரோ உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, எதுக்கு இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் விஷயம் என்னென்னா, இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் கேட்குறேன். ஸோ அது கேட்கும்போது இப்போ நான் அந்த ப்ரெசென்ட்லேயே இருந்திருந்தேன்னா நான் மேபி நான் கேட்டிருக்க மாட்டேன். பட் எனக்கு தெரியும் நான் அந்த ப்ரெசென்ட்டில் இப்போ இல்லை. இப்போ வந்து நான் இந்த உலகத்துக்குள்ளே தான் நான் ஸ்டக் ஆகியிருக்கேன். நான் அந்த ப்ரெசென்ட்டை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன்னா எஸ், நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், அந்த ட்ரூத்தை நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன், எஸ். பட் இப்போ இந்த மொமெண்ட்டில் நான் இருக்கேன்னா அது இல்லைன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி வீடியோஸோ இதோ பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ ஞாபகப்படுத்துது. நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டேட்டுக்கே என்னை நேச்சுரலாக கொண்டு போகுது. நான் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கோவிலும். ஸோ இப்போ இந்த கோவில் இதெல்லாம் வந்து நீங்கள் நான் போக மாட்டேன், நான் எதுக்கு போகணும் அப்படிங்கிறீங்கன்னா அது பேசிக்காக உங்களோட ஈகோ சொல்கிறது. அதுக்காக நான் உங்களுக்கு கோவிலுக்கு போங்கன்னு ஃபோர்ஸ்லாம் பண்ணல. அதாவது இப்போ உங்களுக்கு கோவிலுக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் வருது, ஃபேமிலியோடையோ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சம்திங் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ சரி நான் கோவிலுக்குலாம் வர மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது வந்து ஈகோ, அது ஒரு தாட் பேட்டர்ன், அது ஒரு பில்ட் பண்ணுது என்ன. ஸோ அது அங்கே இருக்க தேவையில்லை. நீங்கள் அந்த அட்மாஸ்பியருக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ட்ரூத் தெரிஞ்சுன்னா அங்கேயும் ப்ரெசன்ஸ் இருக்குது, சூப்பர் ஜாலி, நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, நம்ம மைண்ட் க்ரியேட் பண்ணுற அந்த ஸ்ட்ராங்கான ஈகோ லேயர்ஸ், அதெல்லாம் தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கோவிலுக்கெலாம் போகலாமான்னா தாராளமாக போங்க. அந்த மாதிரி இடங்கள்லேருந்து லைக் அப்படி ஃப்ரீயாக கிடைக்கிற அந்த சோர்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் ஈகோ வருது, லைக் கவனிங்க. உங்கள் ஈகோ வந்து எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா
அதை வாட்ச் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும், பட் ஸ்டில் அதை கொஞ்சம் க்ளோஸராக வாட்ச் பண்ணுங்கள். அது எந்த ஆட்டிடியூட்லேருந்து அதை பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை வந்து டிசைட் பண்ணும். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் யாரோ ஒருத்தவங்க சொன்னதாக இருக்கட்டும், ஒரு ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், அதை வந்து அலட்சியப்படுத்துறது, லைக் நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன், நான் மற்றவங்க சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம், அப்படி நான் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா, நான் கேட்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து ஈகோ, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இதான் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.